வணக்கம். நேபாள பெரும் வெள்ளத்தில் உயிரிழந்த அனைத்து உயிர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அத்தனை பேரோட ஆத்மாவும் சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். ஏன்னா அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு. மேக்ஸிமம் எல்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்க போயினவங்க தெரியல, கடவுள் அவங்கள அப்படியே கிஃப்டாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து மேற்கொண்டெல்லாம் கஷ்டங்கள் கொடுக்காம டக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. 349 பேர் இறந்துட்டதா தகவல் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 80க்கும் மேற்பட்டவங்க போனாங்க. கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர் அதுலேருந்துலாம் போயிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து போன குழுவில் ஒரு 20 பேரை மீட்டிருக்காங்க. அவங்க சேஃப்டியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன இயற்கை நம்மக்கிட்ட சொல்லுது? அது ஏதோ நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்குது, பேசிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தான் கவனிக்காமல் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அது கவனித்தோன்னா நம்ம ஒரு வேளை பாதுகாப்பாக இருந்துருவோமா என்னன்னு தெரியல. வெயிலின் கொடுமையாக இருக்கட்டும், மழையின் தாக்கமாக இருக்கட்டும், காற்றின் வேகமாக இருக்கட்டும், புழுதியின் அச்சுறுத்தலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த இயற்கை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது, சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. கேளுங்கடா, கவனிங்கடா அப்படிங்குது. ஆனால் நம்ம ஆசை, வேகம், கோபம், தேவை அப்படின்னு ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம்? நீ ஓடு, ஆனால் நான் நினச்சாதான் நீ அதை அடைய முடியும், பெற முடியும் அப்படிங்குது. அது கரெக்டு தான். அதை தாண்டி, இயற்கையை தாண்டி இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் இயற்கையை தானே கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அதுக்கான காலகட்டங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த இயற்கையில் இந்த நேரங்களில் இது நடக்கும் அப்படின்லாம் நிர்ணயிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ காலநிலை மாறிடுச்சு, மாற்றங்கள் நடக்குது, மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றே ஒன்று தான், நம்ம எதையும் ஆட்கொண்டு ஆளுமை பண்ணலை. இயற்கையெல்லாம் சேர்ந்து நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கு, வெயிட்டிங்கில் இருக்குது. நீ ரொம்ப ஆடுனா கடைசியாக என்கிட்ட தான் வரணும்னு மண்ணும் காத்துக்கிட்டு இருக்கு. நீ பொண்ணுக்காக ஓடு, பொருளுக்காக ஓடு, ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு மண் 1000 முறை நமக்கு பாடங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோமா, அதை கவனித்தோமான்னு தான் தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி துயர சம்பவங்கள் அப்பப்போக்கி நடக்கிறப்போ ரொம்ப மனசு பாரமாக தான் இருக்குது. இந்த உறவுகள் எத்தனை பேர் இழந்திருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர்லாம் போயிட்டாங்கன்னா என்ன இருக்குது அந்த குடும்பத்தில்? அதுக்கப்புறம் ரொம்ப மன துயரம். அதெல்லாம் கடவுள் எல்லாருக்கும் எல்லா மன பலத்தையும் கொடுக்கணும்.